ओम शांति। आपको पता है 2 प्रकार के शोर होते हैं। உங்களுக்கு தெரியுமா, 2 விதமான சப்தங்கள் இருக்கின்றன. एक शोर होता है बाहर ஒன்று வெளிப்புறம் இருந்து நாம கேட்கிற சப்தங்கள், और दूसरा शोर होता है, இன்னொரு சப்தம் எங்கே உருவாகிறது? दूसरा शोर कहाँ होता है? एक होता है बाहर ஒன்று வெளியே இருக்கு, और दूसरा शोर होता है अंदर। இரண்டாவது சப்தம் மனதுக்கு உள்ளே உருவாகின்றது. जब बाहर शोर होता है तो इन कानों से कुछ सुनाई नहीं देता क्योंकि बाहर बहुत शोर है। வெளியே சப்தம் இருக்கும் பொழுது இந்த காதால எதையுமே நம்மால கேட்க முடியாம போயிடுது. ஏன்னா வெளியில ரொம்ப கூச்சலா இருக்கு, சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? लेकिन जब अंदर शोर होता है तो सुनाई देता है लेकिन समझ में नहीं आता है क्योंकि अंदर इतना शोर है। ஆனா உள்ளே சப்தம் ஏற்படும் பொழுது நம்மால கேட்க முடியும், ஆனா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உள்ள அவ்வளவு கூச்சலா இரைச்சலா இருக்கு. तो बाहर का शोर हमारे हाथ में नहीं है, लेकिन अंदर मन की स्थिति कैसी रहे ये कंप्लीटली हमारे हाथ में है। வெளியே இருக்கக்கூடிய இரைச்சல் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, ஆனால் மனதுக்கு உள்ளே மனதின் நிலை எப்படி இருக்கு, இது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. लेकिन हम एक ऐसे युग से गुजर रहे हैं जहां लोगों को ऐसा लगता है कि मन को कंट्रोल करना तो असंभव है। ஆனா நாம அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு இப்படி தோணுது, மனதை கண்ட்ரோல் பண்றது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு அப்படிதான் நினைக்கிறாங்க. और हमने अपने मन का कंट्रोल औरों को दे दिया है। நாம நம்ம மனசோட கண்ட்ரோல மத்தவங்க கையில கொடுத்துட்டோம். आज के सारा दिन को चेक कर लेते हैं, चाहे थोड़ा सा इरिटेट सा हुआ, चाहे थोड़ा सा कुछ बुरा लगा, चाहे थोड़ा सा चिंता हुई या थोड़ा सा नाराजगी आई, थोड़ा सा भी, अगर थोड़ा सा भी मन आज हिला हिला मतलब थोड़ा सा हलचल में आया तो उस क्षण मैंने उस हलचल का जिम्मेवार किसको ठहराया? இன்றைய நாள் முழுவதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம இரிட்டேட் ஆகி இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்ல கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கலாம், இல்ல கொஞ்சம் கோபம் வந்திருக்கலாம். கொஞ்சமாச்சும் மனசு அசைஞ்சுதுன்னா, மனசு அசைதுன்னா என்ன அர்த்தம்? மனசுல இரைச்சல் வருது, குழப்பம் வருது, கட்டுப்பாட்டுல இல்ல. அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசுக்குள்ள வர குழப்பம், இரைச்சல், அதற்கு யாரை நம்ம பொறுப்பாக்குறோம்? நம்முடைய மனதின் நிலை நல்லா இல்ல, குழப்பத்துல இருக்கு, இரைச்சலா இருக்கு அப்படின்னா அதற்கு நம்ம யாரை பொறுப்பாளியாக்குறோம்? कि मैं डिस्टर्ब हुई किसकी वजह से? நான் யார்னால மனம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்? तो हमारी उंगली किसके पास जाती है? அப்போ நம்முடைய கைவிரல் யார் பக்கமா போகுது? और फिर मेरा मन शांत हो जाए, स्थिर हो जाए, उसके लिए भी हम उंगली किस पर रखते हैं? அப்புறம் நம்ம மனசு ரொம்ப சாந்தமாயிடுது, ஸ்திரமாயிடுது. அப்போதும் நாம கை விரலை யார் பக்கமா காமிக்கிறோம்? आप बदलो तो मैं ठीक हो जाऊंगी। என்ன நம்ம சொல்றோம்? நீங்க மாறினா என் மனசு சரியாயிடும். और क्योंकि हम इस तरह से चल रहे हैं बहुत समय से, तो यहाँ पर शांत होने की बजाय शोर बढ़ता जा रहा है। ஏன்னா நம்ம ரொம்ப காலமா இந்த முறையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசுக்குள்ள சாந்தி அதிகரிப்பதற்கு பதிலாக உள்ளே இரைச்சல் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. शोर मतलब मन ज्यादा सोचता है। இரைச்சல் அப்படின்னா மனசு தேவைக்கு அதிகமா யோசிக்குதுன்னு அர்த்தம். सोचता ही जा रहा है, सोचता ही जा रहा है, सोचना बंद नहीं करता। மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு, எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருக்கு. சிந்திக்கிறத நிறுத்துறதே இல்ல, எண்ணங்களை ஏற்படுத்துறத நிறுத்துறதே இல்ல.
बंद तो न करे लेकिन कम तो करे ना। இப்போ மனசு சிந்திக்கிறத நிறுத்த முடியலன்னா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் கொஞ்சம் குறைவா சிந்திக்கலாம்ல, மனசு சிந்திக்கிற வேகத்தை குறைக்கலாம்ல. क्योंकि जब ज्यादा सोचता है तो थक जाता है, மனம் எப்ப அதிகமா சிந்திக்குதோ அப்போ களைப்படைந்து போய் விடுகிறது. और जब मन ज्यादा सोचता है तो उसका असर शरीर पर भी पड़ता है। மனம் எப்போ ரொம்ப அதிகமா யோசிக்குதோ அதனுடைய விளைவு உடல் மீது கூட படுகிறது. आज जब हम अपने भाग्य को चेक करें, किसको कहा जाएगा कि वो भाग्यशाली है? இன்னைக்கு நாம நம்முடைய பாக்கியத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா யாரை ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? जिसका मन, तन, संबंध और धन, யாரிடம் இந்த நான்கும் இருக்கின்றதோ அவரை நாம பாக்கியசாலின்னு சொல்லுவோம். அந்த நான்கு என்ன? ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான உறவுகள், அதற்கப்புறம் போதுமான செல்வம். चार ही तो चीजें चाहिए ना, இந்த நான்கு விஷயங்கள் தான் தேவை இல்லையா? चार ही चीजें चाहिए, लेकिन उस सब की शुरुआत कहाँ से होगी? ஆனா இந்த எல்லாமும் எங்க இருந்து ஆரம்பிக்குது? मन। மனசுல இருந்து. तो सबसे इम्पोर्टेंट चीज आज एक पक्की करते हैं। இன்னைக்கு ரொம்ப முக்கியமான முதல் விஷயமாக நாம என்ன உள்வாங்கிக்க போறோம்னா, जीवन भर के लिए, அது இந்த வாழ்க்கை முழுவதும் நமக்கு அப்ளை ஆகும். क्योंकि आज तो मेरा भाग्य है कि मैं विद्यानगर में आई हूँ, विद्या की नगरी है ना। ஏன்னா இது என்னுடைய பாக்கியம். இன்னைக்கு நான் இந்த வித்யாநகர் என்ற நகரத்துக்கு வந்திருக்கேன். வித்யாநகர் இது ஞானத்தின் நகரமாச்சே. आते ही सच में आपके लिए तो ये रोज का वाइब्रेशन है, तो आपको फर्क नहीं पता चलेगा। உண்மையை தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இது தினப்படி விஷயம், தினமுமே நீங்க இத அனுபவம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. लेकिन जब कोई दूसरे शहर से आता है ना, तो आते ही वो वाइब्रेशन में चेंज पता चलता है। ஆனா வேற நகரத்துல இருந்து வராங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வைப்ரேஷனோட வித்தியாசம் நல்லா உணர முடியும். वो सात्विकता, वो सादगी, वो प्यार, वो अपनापन, वो सिर्फ यहाँ नहीं रहता, जो यहाँ होता है वो फैल जाता है। அந்த சாத்வீகமான பண்புகள், எளிமை, அன்பு, நம்முடையவர்கள் அப்படி நினைக்கிற ஒரு மனப்பான்மை. ஏன்னா இந்த மாதிரி வைப்ரேஷன் எல்லாம் வெறும் மனதுக்குள்ளேயே தங்கி விடுவதில்லை, அது மனசுல இருந்து அப்படியே வாயு மண்டலத்துக்கும் பரவுது. क्योंकि संकल्प से सृष्टि बनती है। ஏனென்றால் எண்ணங்கள் மூலமாகத்தான் உலகம் என்பது படைக்கப்படுகின்றது. तो इसलिए जैसे हम विद्या अर्थात पढ़ाई को कहते हैं, लेकिन विद्या पढ़ाई किस चीज की? எப்படி நாம வித்யா அப்படின்னா படிப்பு அப்படி சொல்றோமோ, ஆனால் வித்யா படிப்பு என்பது எந்த ஆங்கிள் இருந்து, எந்த விஷயத்தை பற்றி? आज दुनिया ज्यादातर फोकस करती है बाहर की दुनिया की पढ़ाई। இன்றைய உலகம் வெளிப்புறமான உலகத்துக்கான படிப்பின் மீது அதிக கவனம் செலுத்துகின்றது. और जब बाहर की दुनिया की बात आती है, हमें सब कुछ पता है। வெளியே இருக்கிற உலகத்தை பற்றின விஷயங்கள்னா நமக்கு எல்லாமும் தெரியுது. सिर्फ इस सृष्टि पर क्या हो रहा है वो नहीं पता, दूसरे ग्रहों पर क्या हो रहा है वो भी पता है, समुद्र की गहराई में क्या हो रहा है वो भी पता है। இந்த பூமியில நடக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கல, மற்ற கிரகங்கள்ல என்ன நடக்குது அத கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். கடலோட ஆழத்துல என்ன நடக்குது அது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கு. लेकिन अपने मन में क्या चल रहा है? ஆனா நம்ம மனதுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அது நமக்கு தெரிவதில்லை. अपने मन में क्या चल रहा है? हम एक बटन से सब कुछ को कंट्रोल कर सकते हैं। நாம ஒரே ஒரு பட்டன் மூலமா எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். लेकिन कितना भी कोशिश करो, इसको नहीं चुप करा पाते हैं। ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த மனதை மட்டும் அமைதிப்படுத்தவே முடியறது இல்ல. तो ऐसा क्यों हुआ कि बाहर सब कुछ हमारे कंट्रोल में है,
और जो अपना है वो ही अपने कंट्रोल में नहीं है। ஏன் இப்படி நடக்குது? வெளியே இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்முடைய மனம் நம்முடையது இல்லையா? ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லையே. उसका कारण सिर्फ एक है, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. बाहर मेहनत की तो सब कुछ पा लिया, வெளிப்புறமான விஷயங்கள்ல நாம உழைத்தோம், முயற்சி செய்தோம், அதனால எல்லாவற்றையும் அடைந்தோம். थोड़ा सा यहाँ करेंगे तो यहाँ भी पा लेंगे। கொஞ்சம் மனதின் மீது கூட முயற்சி பண்ணோம்னா மனதின் மீதான வெற்றியும் நமக்கு கிடைக்கும். ज्यादा आसान कौन है, எது அதிக சுலபமானது? बाहर की दुनिया को संभालना या अपने मन को संभालना? कौन सा ज्यादा आसान होगा? कौन सा ज्यादा आसान होगा? வெளி உலக விஷயங்களை பார்த்து கொள்வது அல்லது நம்முடைய உள் உலகம், நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றது, இந்த ரெண்டுல எது சுலபமானது? வெளி உலக விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதா இல்ல நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றதா? இந்த ரெண்டுல எது ஈஸி? कौन सा ज्यादा आसान होगा? ओ ये तो आपने बताना है, कौन सा ज्यादा आसान है? இதற்கான ஆன்சரை நீங்க தான் சொல்லணும். बाहर के बड़े बड़े काम करना आसान है या अपने मन को संभालना आसान है? வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்கிறது ஈஸியா இல்ல நம்ம மனச கட்டுப்பாட்டுல வைக்கிறது ஈஸியா? आप में से कोई आज डॉक्टर है, कोई टीचर है, कोई जूरिस्ट है, कोई बिजनेस है, मोस्टली हर एक पेरेंट है। हमने इतने बड़े बड़े काम कर दिए हैं। உங்கள சில பேரு டாக்டரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், நீதித்துறையை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். மெஜாரிட்டி பேரு பெற்றோர்களா இருக்கும். நாம ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்து சம்பந்தப்பட்டதை பண்றோம். ये हॉल देखो, किसी के मन ने बनाया ना ये हॉल। இந்த ஹாலை பாருங்க, யாரோ ஒருத்தருடைய மனம்தான் இந்த ஹாலை உருவாக்குச்சு இல்லையா? ये किसी के मन ने बनाया ना ये हॉल। யாரோ ஒருத்தர் சிந்தித்ததுனால தானே இவ்வளவு பெரிய ஹாலை உருவாக்க முடிஞ்சது. तुमने कितने बड़े 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 काम कर दिए। சோ வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயங்களை எல்லாம் நம்மால செய்து நிறைவேற்ற முடிகிறது. और इतने बड़े काम करने के बाद हम कहते हैं मेरा मन मेरे कंट्रोल में नहीं है। இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன சொல்றோம்? நான் என்னோட மனசு மட்டும் என் கண்ட்ரோல்ல இல்ல. अगर आप अपने मन को कहें कि ऐसा नहीं सोचना, तो क्या वो आपको कहना मानता है? நீங்க உங்க மனசு கிட்ட இப்படி நீ சிந்திக்க கூடாது அப்படி சொன்னீங்கன்னா உங்க மனம் உங்க பேச்ச கேக்குதா? मानता है या नहीं? किस किस को लगता है मेरा मन मेरी हर बात मानता है? யாருக்கெல்லாம் தோணுது என்னுடைய மனம் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிறது, ஒபே பண்ணுது அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது? ओहो क्या हो गया, इतना भी मुश्किल नहीं है। ஓ என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாதே. अच्छा किस किस को लगता है कभी कभी मानता है कभी कभी नहीं मानता है? சரி, யார் யாருக்கெல்லாம் இப்படி தோணுது? என்னுடைய மனம் சில சமயங்கள்ல கீழ்ப்படியுது, சில சமயங்கள்ல இல்லை. हाँ वेरी गुड, फिर ठीक है। பரவாயில்லையே, ரொம்ப நல்லது, இது கூட நல்ல விஷயம்தான். और किसको लगता है ज्यादातर नहीं मानता है? யாருக்கெல்லாம் இப்படி தோணுது? நிறைய நேரங்கள்ல மனசு நான் சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. और कौन कौन ऐसा मन चाहता है जो हमेशा हर बात माने? யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கு, என்னோட மனம் நான் சொல்ற பேச்ச எப்பொழுதுமே கேட்கணும்? अच्छा अच्छा, ऐसा मन चाहिए जो हमेशा मेरी बात माने। சோ நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனம் தேவையா இருக்கு, பிடிச்சிருக்கு. எது? என்னுடைய மனம் எப்பொழுதுமே நான் சொல்ற பேச்ச கேட்கணும். आप देखो दूसरों का मन हमारी बात मानता है। பாருங்க, மத்தவங்க மனசு நாம சொல்ற பேச்சு கேக்குது. आप किसी को कहें ऐसा करो तो वो तुरंत कर देते हैं। நீங்க யார்கிட்டயாவது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்களேன், அவங்க உடனே அப்படி செய்வாங்க. आप उनको कहो नहीं ऐसा नहीं करो ऐसा करो, वो तुरंत कर देते हैं। நீங்க அவங்க கிட்ட இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க இப்படி சொல்லும் பொழுது அவங்க உடனே நீங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்க.
तो कौन सुन रहा है? उनका मन सुन रहा है ना, कान थोड़ी सुन रहे हैं। कान तो सिर्फ एक साधन है, कहना कौन मान रहा है? उनका मन मान रहा है। யாரு சொல்ற பேச்சு கேக்குறது? அவங்க மனசு தானே சொல்ற பேச்சு கேக்குது. காது கேக்குறது இல்ல. காதுங்கிறது ஒரு கருவிதான். நீங்க சொல்றத செய்யறது, செய்யாம இருக்கிறது, அது மனசு தானே. அப்படின்னா அவங்க மனசு நாம சொல்ற பேச்சு கேக்குது. மனம்தான் நாம சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறது. उनका मन हमारा कहना मानता है। இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க மனசு நாம சொல்ற பேச்சு கேக்குது, அப்படியே நடக்குது. हमें कोई कुछ कहे, हम मान लेते हैं। அதே போல நம்ம கிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா நாம கீழ்ப்படுகிறோம். मतलब हम दूसरों का कहना मानते हैं, அதாவது நாம மத்தவங்க சொல்ற பேச்சு கேக்குறோம். दूसरे हमारा कहना मानते हैं। மத்தவங்க நாம சொல்ற பேச்சு கேக்குறாங்க. सिर्फ हम खुद खुद का कहना नहीं मानते हैं। அப்ப என்னதான் நடக்குதுன்னா அவங்கவங்க மனசு அவங்கவங்க சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல. वो सिर्फ इसलिए है क्योंकि खुद के साथ तो कभी बैठकर समय बिताया ही नहीं। இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஏன்னா நாம நம்ம கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேரம் செலவழிப்பது கிடையாது. रिश्ता बनाया ही नहीं, तो रिश्ता बनाया ही नहीं तो वो रिश्ता निभाएगा क्यों? நாம நம்ம மனசு கூட ஒரு உறவை ஏற்படுத்தவே இல்லைன்னா அந்த உறவு என்பது எப்படி பராமரிக்கப்படும்? दूसरों के साथ बातें करते हैं, दूसरों का ध्यान रखते हैं, दूसरे दर्द में हो तो उनके साथ समय बिताते हैं। நாம மத்தவங்களோட பேசி பழகுறோம், மத்தவங்கள கவனிச்சுக்கிறோம், மத்தவங்க ஏதாவது வழியில இருந்தா அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறோம். सपोज कभी आपका मूड खराब हो जाए कोई बात से, ठीक है? अब मूड खराब हो गया तो मन कुछ बोलने शुरू करता है। वो ऐसे किया, उसने ऐसा किया, उसने वैसा किया, उसने वैसा किया, शोर मचने लगता है यहाँ पर अंदर। சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால உங்க மூடு ஆஃபா இருக்குன்னா, இப்போ உங்க மூடு கெட்டு போயிடுச்சு. அப்ப மனசு ஏதாவது ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிரும். மத்தவங்கள பத்தி நிறைய புகார்கள் சொல்லும். இவர் அந்த மாதிரி பண்ணாரு, அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க. இது போல மனசுல நிறைய இரைச்சல் ஏற்படும். अब मुझे चाहिए कि मेरा मूड ठीक हो जाए, இப்போ எனக்கு என்ன வேணும்? என்னோட மூட் சரியாகணும். तो मैं किसी और से बात करने जाती हूँ। இப்ப நான் என்ன பண்றேன்? வேற யார்கிட்டயாவது இத பத்தி பேசுறதுக்காக போறேன். दूसरों को सुनाते हैं, மத்தவங்க கிட்ட அந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நாம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற நினைக்கிறோம். फिर सामने वाला कहता है कोई बात नहीं ना, उसने बोल दिया, तुमको तो पता है तुम कितने अच्छे हो, वो ऐसे ही है, वो ऐसे ही बोलते। அதாவது நீங்க உங்களோட மனசுல இருக்கிற குழப்பத்தை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு நபரை நாடி போறீங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல விடு, எனக்கு தெரியாதா, நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியாதா, அவங்க அப்படித்தான், அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணுது? अच्छा हाँ, मैं अच्छा हूं ना, हाँ। அப்போ நீங்க சொல்வீங்க, ஆமா, அப்படின்னா நான் நல்லவன் இல்லையா, நான் எந்த தவறும் செய்யல இல்லையா? ये वैलिडेशन मुझे किससे चाहिए? இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், வேலிடேஷன் யார்கிட்ட இருந்து நமக்கு வேண்டி இருக்கு? மத்தவங்க கிட்ட இருந்து. அதாவது மத்தவங்க நீங்க ஒண்ணும் தப்பு பண்ணல, நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு மத்தவங்க நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். और जैसे ही वो मुझे ऐसा कहते हैं, मेरा मूड ठीक होना शुरू हो जाता है। எப்போ மத்தவங்க நான் நல்லவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்னுடைய மூடு சரியாக ஆரம்பிச்சிடுது. इसका मतलब मुझे ऐसा लगता है कि मेरा मूड खराब भी किसने किया? किसी और ने। ठीक भी कौन करेगा? कोई और। இதுக்கு அர்த்தம் என்ன? யாரோ ஒருவரினால் என்னுடைய மூடு கெட்டு போச்சு, என்னோட மூடு சரியா இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொருவர் காரணம். அதே போல என்னுடைய மூடை யாரு சரி பண்ண முடியும்? வேறு ஒருவர். அவர்தான் என் மூட சரி பண்ண முடியும். तो मेरे मन का रिमोट कंट्रोल किसके पास? அப்படின்னா என் மனசோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? दूसरों के पास। மத்தவங்க கிட்ட. कम से कम विद्या की नगरी में तो हम ऐसा ना बोलें कि मेरे मन का रिमोट कंट्रोल दूसरों के पास। குறைந்தபட்சம் இந்த நகரத்துல இருக்கிறவங்களாவது இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், என்னுடைய மனதோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கிட்ட இருக்கு. अच्छा,
अगर मेरे मन का कंट्रोल दूसरों के पास है भी, रिमोट कंट्रोल, तो भी कितने लोगों के पास? சரி, என்னோட மனசோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கிட்ட இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா எத்தனை பேர்கிட்ட இருக்கு? अर्थात कितने लोगों का व्यवहार, कितने लोगों की कोई बात मेरे मन को या तो उधर ले जाती है या मेरे मन को इधर ले आती है. कितने लोगों का मुझ पर असर पड़ता होगा? அதாவது எவ்வளவு பேரோட நடந்து கொள்ளும் முறை, எத்தனை பேரோட கர்மங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் என்னோட மனச ஒன்று மேல உயர்த்தி கொண்டு போயிடுது, இல்ல ரொம்ப கீழே கொண்டு வந்துடுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரோட விவகாரங்கள் என்னுடைய மனதின் மீது ஒரு விளைவை ஏற்படுத்துது. गिनो, अपने जीवन में गिनो. 1 मिनट आंख बंद करो, चेक करो. எண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை வச்சே நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடிட்டு செக் பண்ணி பாருங்க. सारा दिन में कितने लोगों का व्यवहार मेरे मन को या तो बहुत अच्छा फील कराता है या तो थोड़ा सा डाउन लेकर जाता है. நாள் முழுக்க எத்தனை பேரோட விவகாரங்கள், நடந்து கொள்ளும் முறைகள் என்னுடைய மனநிலையை ஒன்று ரொம்ப உயர தூக்கி நல்லா வச்சிருக்கு, இல்லனா ரொம்ப கீழே இறக்கி பாதாளத்துல தள்ளிடுது. मतलब रिमोट कंट्रोल उनके पास है. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. என் மனசோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. रिमोट कंट्रोल का मतलब ये नहीं सारा दिन डिस्टर्ब हो रहा है, अच्छा बहुत फील होता है. ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னா நாள் முழுக்க மனசு டிஸ்டர்ப்டா இருக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. நிறைய டைம் நாம நல்லாவும் ஃபீல் பண்றோம். वो एक बटन दबाते हैं, हम इतना अच्छा फील करते हैं. மனிதர்கள் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா நாம ரொம்ப நல்லா ஃபீல் பண்றோம். कोई एक बार कह दे आप इतने अच्छे लग रहे हो आज, ओ यहाँ पहुंच जाएंगे. யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ரொம்ப உயர்வா ஃபீல் பண்றோம், ரொம்ப ஹையா ஃபீல் பண்றோம். तो रिमोट कंट्रोल तो उनके पास है ना. அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு இல்லையா? और थोड़ी देर के बाद वो कह दें अच्छे तो लग रहे हो बट वो ज्यादा अच्छे लग रहे थे आपसे, तो नीचे हो जाएंगे. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க பார்க்க நல்லாதான் இருக்கீங்க, ஆனா உங்களை விட அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, பெட்டரா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டா அப்போ நம்முடைய மனநிலை கீழே இறங்கிடுது. 1 मिनट में वो आपको कहें आज आपने जो सब्जी बनाई है बहुत अच्छी बनाई है, मन ऊपर चला जाएगा. எந்த நிமிடம் அவர் நீங்க இன்னைக்கு ஒரு சமையல் பண்ணிருக்கீங்களே அது ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே உங்க மனம் மேல போயிடுது. अगले मिनट में कहे अच्छी तो बहुत बनाई है लेकिन मेरी मम्मी की इससे भी ज्यादा अच्छी बनती थी, तो नीचे चला जाएगा. அடுத்த நிமிஷம் அதே நபர், நீ நல்லாதான் சமைச்சிருக்க, இருந்தாலும் என்னோட அம்மா சமைக்கிறது இதை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்படி சொல்லிட்டா உடனே நம்முடைய மனநிலை கீழே இறங்கிடுது. ऊपर नीचे ऊपर नीचे ऊपर नीचे, இப்படி மேல கீழே நாள் முழுக்க இப்படி மனநிலை மேல கீழேன்னு போயிட்டே இருக்கு. और कोई भी चीज अगर ऐसे 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 होती रहती है तो वो माइंड क्या होने लगता है, थकने लगता है. இப்படி மனம் நாள் முழுக்க மேல போறதும் கீழே வரதும் மேல போறதும் கீழே வரதுமா இருந்தா ரொம்ப களைப்பா உணர ஆரம்பிச்சிடும். तो ये भी एक ज्ञान है. இது கூட ஒரு ஞானம் தான். जैसे बाह्य जगत का ज्ञान है वैसे आंतरिक जगत का भी ज्ञान है. எப்படி நம்ம வெளி உலகத்தை பற்றின ஞானத்தை வச்சிருக்கிறோமோ அதே போல நம்முடைய உள் உலகம் மனதை பற்றியதும் ஞானம்தான். एक बहुत बड़े भ्रम में हम जी रहे हैं. நாம ஒரு மிகப்பெரிய பிரமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और वो सबसे बड़ा भ्रम ये है कि मेरी सोच परिस्थिति और लोगों के व्यवहार की वजह से बनती है. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய முதன்மையான பிரமை என்னவென்றால் என்னுடைய மனநிலை என்பது வெளிப்புறமா இருக்கிற சூழ்நிலைகளினாலும் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் முறையினாலும் தான் ஏற்படுகிறது. என்னுடைய மனநிலை சூழ்நிலைகளை சார்ந்தும் மற்றவர்களுடைய காரிய விவகாரங்களை சார்ந்தும் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் முறையை சார்ந்தும் இருக்கின்றது என்று நாம நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் முதன்மையான பிரமை. किसी ने मुझे वो राइट इक्वेशन नहीं सिखाई.
ஏன்னா யாருமே எனக்கு சரியான சமன்பாடு ரைட் ஈக்குவேஷனை சொல்லி தரல. 1 मिनट आंख बंद करना और अपने आप से क्वेश्चन करना. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. मैं क्वेश्चन बताऊंगी, आप आंसर देना. अपने आंख बंद करो, आसपास नहीं देखना. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுவேன், நீங்க அதற்கு பதில் சொல்லணும். கண்களை மூடிக்கோங்க, அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. स्क्रीन भी नहीं देखना. ஸ்கிரீன் கூட நீங்க பார்க்க வேண்டாம். और इसको फील करो. ஃபீல் பண்ணுங்க. सारा दिन जो मेरे अंदर सोच चलती है, फीलिंग्स, भावनाएं, நாள் முழுக்க எனக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே, உணர்வுகள், ஃபீலிங்ஸ். कितनी सारी, एक दिन में हजारों सोच क्रिएट होती है, संकल्प, थॉट्स क्रिएट होते हैं. எவ்வளவு எவ்வளவு எண்ணங்கள் ஏற்படுது, ஒரு நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன. ये जो सारा दिन मेरी सोच चलती है, इसका क्रिएटर कौन, रचयिता कौन है? நாள் முழுக்க என்னோட எண்ணங்கள் ஏற்படுதே, இவ்வளவு எண்ணங்கள் ஏற்படுதே, இந்த எண்ணங்களின் படைப்பாளர் யார்? एक एक थॉट चलती जा रही है, चलती जा रही है, चलती जा रही है, चलती जा रही है. ஒவ்வொரு எண்ணமும் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி ஓடிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. इसका क्रिएटर कौन है? இந்த எண்ணங்களின் படைப்பாளர், உருவாக்குபவர் யாரு? क्या इस सोच का क्रिएटर मैं हूं? இந்த எண்ணங்களின் படைப்பாளர் நானா? या ये संकल्प का क्रिएटर दुनिया है? दुनिया मतलब कोई बात, कोई परिस्थिति, कोई लोग, कोई मौसम, कुछ भी. அல்லது இந்த எண்ணங்களின் படைப்பாளர் இந்த உலகமா? அதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கும், சில சூழ்நிலைகள் வந்திருக்கும், மனிதர்கள் அல்லது தட்பவெப்பநிலை. फील करना, सब क्या இப்படி இதுல ஏதாவதா என்னுடைய எண்ணங்களின் படைப்பாளர்? बोलते हैं वो नहीं सोचना. மத்தவங்க என்ன சொன்னாங்க அத நீங்க நினைக்க வேண்டாம். खुद के लिए फील करो कि यहाँ जो थॉट्स चलती रहती हैं सारा दिन, நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க. மனசுக்குள்ள நாள் முழுக்க ஏற்படுகிற இந்த எண்ணங்களின் படைப்பாளர் யார் அப்படிங்கறத நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க. इवन हम सुबह उठे, मेरा पहला संकल्प, फिर घड़ी देखी, मेरा दूसरा संकल्प, फोन देखा, कोई मैसेज आया था, मेरा तीसरा संकल्प. நான் அதிகாலையில் எழுந்த உடனே என்னுடைய முதல் எண்ணம், அதற்கப்புறமா நான் டைமை பார்த்தேன், அதற்கப்புறமா ரெண்டாவதா வந்த எண்ணம், அப்புறம் நான் போனை பாக்குறேன், அதுல ஒரு மெசேஜ பாக்குறேன், என்னுடைய மூன்றாவது எண்ணம். थॉट आफ्टर थॉट आफ्टर थॉट आफ्टर थॉट, कितनी थॉट्स चलते हैं. ஒரு எண்ணம், அதன் பிறகு இன்னொரு எண்ணம், அதன் பிறகு இன்னொரு எண்ணம். எவ்வளவு எண்ணங்கள் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ये थॉट कौन क्रिएट करता है? இந்த எண்ணங்களை யாரு உருவாக்குறது? हम क्रिएट कर रहे हैं நாம உருவாக்குறோமா? या बातें हमारे अंदर की थॉट्स क्रिएट कर रही है? அல்லது நடக்கிற விஷயங்கள் நமக்குள்ள எண்ணங்களை உருவாக்குதா? कौन है इस मन का मालिक? யார் இந்த மனதுக்கான எஜமான? ओके, अब 3 ऑप्शन है. இப்போ நம்ம கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3 ऑप्शन है कि ये सोच कौन क्रिएट करता है. இந்த எண்ணங்களை உருவாக்குவது யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு 3 ஆன்சர்ஸ் இருக்கு. एक ऑप्शन है हर सोच मैं क्रिएट करती हूँ. முதலாவது ஆப்ஷன், ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் தான் உருவாக்குறேன். दूसरा ऑप्शन है जो हो रहा है मेरे चारों तरफ, उसकी वजह से सोच बनती है. ரெண்டாவது ஆப்ஷன், வெளியே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதன் காரணமாக எனக்குள்ள எண்ணங்கள் உருவாகின்றன. और तीसरा ऑप्शन है कभी मैं कभी बातें. மூன்றாவது ஆப்ஷன், சில சமயம் நான் உருவாக்குறேன், சில சமயம் வெளியே இருக்கிற விஷயங்கள்னால என் மனசுக்குள்ள எண்ணங்கள் உருவாகுது. तीनों में से कौन से ऑप्शन में हाथ उठाना है? சோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்? என்னுடைய எண்ணங்களின் படைப்பாளர் யார் என்பதற்கு இந்த 3 ஆன்சர்ஸ்ல எது கரெக்ட்? என்ன நினைக்கிறீங்க நீங்க? पहला ऑप्शन, मेरी हर थॉट
मैं क्रिएट करती हूँ। முதல் ஆப்ஷன், என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் தான் உருவாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ओके, दूसरा ऑप्शन, मेरी हर थॉट जो हो रहा है उसकी वजह से बनती है। ரெண்டாவது ஆப்ஷன், என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் வெளியே நடந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த விஷயங்கள்னால உருவாகுது அப்படிங்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ओके, तीसरा ऑप्शन, मेरी कुछ थॉट्स मेरी वजह से और कुछ थॉट्स दुनिया की वजह से बनती है। மூன்றாவது ஆப்ஷன், என்னுடைய சில எண்ணங்களை நான் உருவாக்குறேன், சில எண்ணங்கள் உலகத்துல நடக்கிற விஷயங்கள்னால தானா உருவாகுது. और जिसने तीनों में हाथ नहीं उठाया अब वो हाथ उठाओ। இந்த மூன்றுத்துக்குமே கையை உயர்த்தாதவங்க இப்ப கையை உயர்த்துங்க. आपको क्या लगता है आपकी थॉट्स कौन बनाता है? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட எண்ணங்களை யாரு உருவாக்குறாங்க? अच्छा, कोई भी एक सिचुएशन सामने लेकर आइए। आज पिछले हफ्ते में किसी ने कुछ किया जो आपको अच्छा नहीं लगा, और जब आपको अच्छा नहीं लगा आपने रिएक्ट किया। ஓகே, ஏதாவது ஒரு சூழ்நிலையை உங்க மனத்திரையில் கொண்டு வாங்க. இன்னைக்கு அல்லது கடந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்ல செஞ்சாங்க. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு விஷயம் அவங்க செய்யும் பொழுது நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ठीक है, लेकर आओ उस सीन को सामने। हम सबके साथ कुछ ना कुछ हुआ होगा आज में, पूरे हफ्ते में, पिछले महीने में। அந்த விஷயத்தை உங்க மனத்திரையில கொண்டு வாங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது இன்னைக்கு நடந்திருக்கலாம், இல்ல கடந்த வாரத்துல நடந்திருக்கலாம், இல்ல இந்த ஒரு மாதத்துக்குள்ள நடந்திருக்கலாம். कुछ हुआ, किसी ने कुछ किया और मैंने रिएक्ट किया। யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அல்லது ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க, நான் ரியாக்ட் பண்ணேன். वो रिएक्शन शब्दों का हो सकता है, वो रिएक्शन व्यवहार में आ सकता है, அந்த ரியாக்ஷன் என்னோட வார்த்தைகள்ல வெளிப்பட்டிருக்கலாம் அல்லது என்னுடைய பிஹேவியர்ல வெளிப்பட்டிருக்கலாம். या कभी कभी यहाँ से कुछ नहीं बोला, बस मन में रोया। நிறைய சமயம் நம்ம வாயினால எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள ரொம்ப பேடா ஃபீல் பண்ணியிருப்போம். बुरा लगा कुछ बहुत ज्यादा। ठीक है, उसको देखिएगा, उन्होंने क्या किया था और मैंने कैसे रिएक्ट किया था। அந்த காட்சிய நினைவுபடுத்தி பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன். लेफ्ट हैंड पे वो, उन्होंने जो किया, राइट हैंड पे मैंने कैसे रिएक्ट किया। இடது கையில அவங்க செய்த விஷயம், வலது கையில நான் கொடுத்த ரியாக்ஷன். अब इसको करना, अगर वही बात कल सुबह फिर से आती है, சப்போஸ் அதே சூழ்நிலை அதே விஷயம் நாளைக்கு காலையில மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். अगर वही बात कल सुबह फिर से आती है, क्या मेरे पास ऑप्शन है उसी बात को एक अलग तरह से फेस करने का। இப்போ அதே சூழ்நிலையை வேறு விதமாக எதிர்கொள்வதற்கு என்கிட்ட ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? उस दिन तो रिएक्शन हो गया, அன்னைக்கு நான் ரியாக்ஷன் பண்ணிட்டேன். फाइन, इट्स ओवर, खत्म हुआ। அது பரவாயில்ல, அது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். लेकिन वो बात कल फिर से आ सकती है। ஆனா அதே விஷயம் நாளைக்கும் மறுபடியும் நடக்க முடியும். अगर वो बात कल फिर से आती है, क्या मैं उसी बात का, उसी गलती का एक अलग तरह से उसका सामना कर सकती हूँ। அதே விஷயம் நாளைக்கு மறுபடியும் அதே போலவே நடந்ததுன்னா நான் வேறு விதமான ஒரு முறையில் ரெஸ்பாண்ட் பண்ண என்னால முடியுமா? किस किस को लगता है हाँ? யாருக்கெல்லாம் தோணுது என்னால முடியும்னு? किस किस को लगता है ना, कल भी वैसे रिएक्ट करना है? யார் யாருக்கெல்லாம் என்னால முடியாதுன்னு தோணுது? நான் நாளைக்கும் ஏற்கனவே எப்படி ரியாக்ட் பண்ணேனோ அதே போலதான் நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது?
अब अगर हमने इस बात में हाथ उठाया நீங்க இந்த விஷயத்துக்கு கையை உயர்த்தினீங்கன்னா कि उस दिन वो बात आई, मैंने इस तरह से रिएक्ट किया, அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கும் பொழுது நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன், कल अगर वो बात आएगी तो मैं अलग तरह से उसको रिस्पॉन्ड करूंगी। நாளைக்கு அதே விஷயம் ரிப்பீட் ஆகும் பொழுது நான் வேறு விதமா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். इसका मतलब बात तो वही रही, இதற்கு அர்த்தம் விஷயம் ரெண்டு நாளும் ஒண்ணுதான், बात तो बदली नहीं, விஷயம் மாறல, बात तो वही रही, लेकिन मैं उसको एक अलग तरह से सामना कर सकती हूँ। इस ஆனா நான் அதை வேறு விதமாக எதிர்கொண்டேன், என்னால வேறு விதமாக அதை எதிர்கொள்ள முடியும். इसका मतलब सारी पावर किसके पास है? அப்படின்னா எல்லா பவரும் யார்கிட்ட இருக்கு? सारी पावर किसके पास है? बोलिए, किसके पास है? சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு பவர்? हमारे पास नहीं, मेरे पास। बोलो मैं। எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. इसमें मैं बोलना बहुत अच्छा होता है। இந்த இடத்துல நான் என்று சொல்வதுதான் ரொம்ப கரெக்ட். कई कई चीजें होती हैं जहाँ मैं नहीं बोलना चाहिए, சில இடங்களில் நான் என்று சொல்லக்கூடாது, लेकिन कई चीजें होती हैं जहाँ मैं बोलना बहुत इम्पोर्टेंट है। சில இடங்களில் நான் என்று சொல்வது, எனது என்று சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. सारी पावर किसके पास है? எல்லா பவரும் யார்கிட்ட இருக்கு? मेरे पास। என்கிட்ட, என்னிடம் இருக்கு. अब ये सोचते हैं उन्होंने तो जो किया वो किया, இப்போ இதை யோசிச்சு பார்க்கலாம், அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க பண்ணாங்க, लेकिन जब मैंने रिएक्ट किया तो किसका नुकसान हुआ? ஆனா நான் ரியாக்ட் பண்ணேனே, இதுல யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டது? किसका नुकसान हुआ? मेरा नुकसान हुआ। எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது. क्या मेरा नुकसान हुआ? पहले तो मेरे मन की स्थिति थोड़ी सी डिस्टर्ब हो गई। எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டது? முதல்ல என்னுடைய மனநிலையில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டது. वन, पहला नुकसान। இது முதலாவது நஷ்டம். दूसरा, जो हलचल मेरे मन पे चली उसका प्रभाव किस पर पड़ा? मेरे शरीर पर पड़ा। மனசுல ஒரு இரைச்சல், குழப்பம் வரும் பொழுது அதனுடைய விளைவு என்னுடைய உடல் மீது ஏற்பட்டது. मेरा दूसरा नुकसान। சோ என்னோட உடல் மீது எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் இரண்டாவது நஷ்டமாக இருக்கு. तीसरा, वो तो अपनी गलती करके चले गए, மூன்றாவது, அந்த மனிதர் தவறு செஞ்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு, मेरा मन तीसरी चीज पे कंसंट्रेट नहीं हो रहा था क्योंकि ஆனா என்னோட மனசு வேறு விஷயத்துல ஈடுபடவே மாட்டேங்குது. वही वाली थॉट्स मेरे साथ चलती जा रही थी। அதே எண்ணங்களே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. मेरा तीसरा नुकसान। இது மூன்றாவது நஷ்டம். चौथा, वो जो मेरा रिएक्शन था ना, वो मुझ आत्मा के ऊपर छप गया। நான்காவது, அந்த சீன்ல என்னுடைய ரியாக்ஷன் இருந்ததே, அது என்னுடைய ஆத்மாவுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. वो मेरा कर्म बना है उस परिस्थिति के अंदर। அந்த சூழ்நிலையின் மீது என்னுடைய கர்மமாக அது எனக்குள்ளே பதிவாகி விட்டது. बात आई, जो बात आई, जिसने जो गलती की, वो गलती किसका कर्म थी? उनका। ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒருவர் தவறு செய்கிறார். அப்போ அந்த தவறு என்பது யாருடைய கர்மமாக கருதப்படும்? அவருடைய கர்மம். मेरा रिएक्शन किसका कर्म था? मेरा। என்னோட ரியாக்ஷன் யாருடைய கர்மம்? என்னுடைய கர்மம். उनकी गलती उनका कर्म, उनका कर्म उनका भाग्य। அவருடைய தவறு அவருடைய கர்மம், அவருடைய கர்மம் அவருடைய பாக்கியத்தை உருவாக்குது. मेरा रिएक्शन मेरा कर्म और मेरा कर्म मेरा भाग्य है। என்னோட ரியாக்ஷன் என்னுடைய கர்மம், என்னுடைய கர்மம் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குது. हर काम जब हम अच्छा कुछ करते हैं ना, हम सही पेन लेते हैं, सही पेंसिल लेते हैं। நாம ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் பொழுது சரியான பேனா வேணும், சரியான பென்சில் வேணும் அப்படின்னு தேடி எடுப்போம். एक इम्पोर्टेंट डॉक्यूमेंट भी साइन करना होता है ना, हम अच्छा वाला पेन उठाते हैं उसके लिए। ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை சைன் பண்ணணும்னா கூட நம்ம ரொம்ப நல்ல பேனா தான் வேணும்னு தேர்ந்தெடுப்போம். कर्म वो कलम है जिससे मेरा भाग्य लिखा जाता है। என்னுடைய கர்மம் என்பது ஒரு பேனாவை போன்றது.
அதன் மூலமாகத்தான் என்னுடைய பாக்கியம் என்பது எழுதப்படுகின்றது. कभी कुछ होता है, कभी इधर से कुछ आता है, कभी इधर से कुछ, कभी कोई उठता है, कभी कोई जाता है. ये जीवन है. சில சமயம் சில விஷயம் நடக்குது, சில சமயம் வேறு விஷயம் நடக்குது. திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, திடீர்னு சில பேர் ஒரு விதமா பிஹேவியர் பண்றாங்க. இதுதான் வாழ்க்கை என்பது. और हर बार जब ऐसा कुछ होता है, मैंने रिस्पॉन्ड करना है. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நான் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. मैंने उस सीन को देखना है, उस सीन का सामना करना है. நான் அந்த காட்சியை பார்த்து அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. आज से मुझे सिर्फ एक चीज अटेंशन रखनी है. இன்னையிலிருந்து நாம ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்தணும். जो मैं रिएक्ट करूंगी, मुझे ये याद रखना है कि मेरे रिएक्शन से क्या लिखा जा रहा है. நான் ரியாக்ட் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை நான் நினைவுல வச்சுக்கணும். என்னுடைய ரியாக்ஷன் மூலமா என்ன எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது? बोलिए, मेरे रिएक्शन से क्या लिखा जा रहा है. சொல்லுங்க, என்னுடைய ரியாக்ஷன் மூலமா என்ன எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது? मेरा भाग्य. என்னுடைய பாக்கியம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. हम कैसा भाग्य चाहते हैं जीवन में? நாம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாக்கியத்தை விரும்புறோம்? एक शब्द में बताइए, कैसा भाग्य चाहिए? ஒரே வார்த்தையில சொல்லுங்க, எப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க விரும்புறீங்கன்னு. किसको अच्छा भाग्य चाहिए? யாருக்கு நல்ல பாக்கியம் தேவைப்படுது? अच्छा चाहिए. किसको बहुत अच्छा भाग्य चाहिए? யாருக்கு ரொம்ப நல்ல பாக்கியம் வேணும்? अच्छा तो भाग्य ऑलरेडी है, नहीं तो यहाँ बैठे नहीं होंगे. अच्छा भाग्य. உங்களோட பாக்கியம் ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்கு, இல்லனா நீங்க இந்த கிளாஸ கேட்க முடியாதே. अच्छा भाग्य चाहिए क्यों उसके लिए? அதனால நல்ல பாக்கியம் வேணும்னு ஏன் சொல்றீங்க? इतने सात्विक शहर में रहते हो, वही बहुत अच्छा भाग्य है. இத்தனை சாத்வீகமான நகரத்துல நீங்க வாழ்றீங்கன்னா அதுவே பாக்கியம்தான். ये भी बहुत अच्छा भाग्य है. हवा में ही इतनी सफाई है. வாயு மண்டலத்திலேயே அவ்வளவு தூய்மை இருக்கு. वो सफाई सिर्फ प्रदूषण की नहीं होती, लेकिन मन बहुत शांत है. वो भी हवा के अंदर वाइब्रेशन है. வெறும் காற்றுல இருக்கிற மாசு மட்டும்தான் அசுத்தம்னு சொல்ல முடியாது. இங்க வாழக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை அது கூட இந்த வாயு மண்டலத்துல ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது. तो भाग्य तो हमारा ऑलरेडी बहुत अच्छा है. ஏற்கனவே நம்முடைய பாக்கியம் என்பது ரொம்ப அழகாத்தான் இருக்கு. लेकिन अब हमें सिर्फ बहुत अच्छा भाग्य नहीं चाहिए, हमें परफेक्ट भाग्य चाहिए. ஆனா நமக்கு ரொம்ப நல்ல பாக்கியம் வேணும் அப்படிங்கிறது கிடையாது, நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பாக்கியம் வேணும். अगर आपको पावर मिले कि आप अपने बच्चे का भाग्य लिखें, तो परफेक्ट लिखेंगे ना उसके लिए. உங்களுக்கு உங்க குழந்தையோட பாக்கியத்தை எழுதக்கூடிய ஒரு பவர் கிடைச்சதுன்னா நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிதானே எழுதுவீங்க. थोड़ा भी कम नहीं लिखेंगे. अगर परसेंटेज में बताया जाए कि अपने बच्चे का भाग्य लिखो, तो 90% लिखेंगे क्या? நீங்க பர்ஃபெக்ஷனுக்கு கீழே கொஞ்சம் கூட கம்மியா எழுதவே மாட்டீங்க. உங்களுடைய குழந்தையோட பாக்கியத்தை பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா கூட நீங்க 90% பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படியா எழுதுவீங்க? 90% लिखेंगे. हम तो उसके एग्जाम में नंबर भी 90% नहीं लिखेंगे, तो भाग्य क्या 90% लिखेंगे उसका? நாம குழந்தைங்களோட எக்ஸாம்ல அவங்க வாங்குற மார்க் கூட 90ன்னு எழுதவே மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட பாக்கியத்தை 90% எழுதுவோமா என்ன? हम कितने नंबर लिखेंगे? அப்ப நம்ம என்ன நம்பர் எழுதுவோம்? 100. 100% परफेक्शन. तो अगर हम एक बच्चे के एग्जाम में 100 नंबर चाहते हैं, हम उसके भाग्य में 100% चाहते हैं, तो क्या हमें अपने भाग्य में भी 100% की इच्छा रखनी चाहिए या नहीं रखनी चाहिए? நாம நம்முடைய குழந்தையின் எக்ஸாம்ல 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு விரும்பினோம்னா நாம அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தில் 100% பர்ஃபெக்ஷன் வேணும்னு விரும்பினோம்னா நாம நம்முடைய பாக்கியத்தில் 100% பர்ஃபெக்ஷன் வேணும்னு விரும்பணுமா கூடாதா? चाहिए या ठीक है, थोड़ा थोड़ा अच्छा, थोड़ा थोड़ा ऊपर नीचे चलता है? வேணுமா இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மேல கீழே இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போமா? அப்படியா விரும்புவீங்க? இருந்துட்டு போகட்டும்,
கொஞ்சம் பாக்கியம் இறங்கி இருந்தா கூட பரவாயில்ல, குறைவா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போமா? இந்த வகுப்பின் தொடர்ச்சியை நாம அடுத்த கிளாஸ்ல நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.